ஓகே கைஸ், நான் ரெக்கார்ட் பண்ணதுலேயே ஒரு முக்கியமான வீடியோ இது. ஸோ நம்ம கை கால் எப்படியோ அதே மாதிரி தான் நம்ம செக்ஷுவாலிட்டியும். ஸோ நம்ம செக்ஷுவாலிட்டியை நம்மள்ட்டேருந்து நம்மளால் பிரித்து எடுக்க முடியாது. எந்த மாதிரியான நம்ம கை காலை நம்மள்ட்டேருந்து எப்படி பிரித்து எடுக்க முடியாதோ அதே மாதிரி பண்ணலாம். ஆனால் ஃபோர்ஸ்னால பண்ணலாம், அதனால் நமக்கு நல்லதில்லை. ஸோ செக்ஷுவாலிட்டி வேறு, லஸ்ட்டு வேறு. ஸோ லஸ்ட்டு தான் இங்கே டீமன். ஸோ அதை எப்படி நீங்கள் உங்கள் லைஃப்லேருந்து கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணணும்னு இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ லஸ்ட்டு தான் இங்கே நமக்கு எதிரி. ஸோ நீங்கள் பசிக்கு சாப்பிட்றீங்க, அது வேறு. ஆனால் ஆசைக்கு சாப்பிட்றது அது வேறு. பசியில் சாப்பிட்றது தான் நம்ம செக்ஷுவாலிட்டி மாதிரி. ஆசைக்கு சாப்பிட்றது லஸ்ட், அது டிசையர். ஸோ அது லோவர் ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், ஒரு லோவர் ஸ்டேட். அதாவது நீங்கள் ஆசையில் இருக்கீங்க, எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும். அது நல்ல ஸ்டேட் இல்லை. நீங்களே பீஸாக இருக்க மாட்டீங்க. நீங்கள் இப்போ ஒரு லாங்கிங், ஒரு தேடலில் இருப்பீங்க. அது யூனிவர்ஸ் உங்களுக்கு எதுவும் தராது அந்த ஸ்டேட்டில் இருந்தால். ஸோ அந்த எனர்ஜியை நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்ம். அது ஒரு அவுட்லெட் வேணும் அதுக்கு. அது இல்லாதனால தான் திருப்பி அது எப்போவும் முடிகிற பாதையில் லஸ்ட்டில் முடியுது. ஸோ செக்ஷுவல் டிரான்ஸ்மியூட்டேஷன், மெடிடேஷன், பிரெத் ஒர்க் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இந்த ப்ராக்டிஸுக்கு. ஸோ டைம் டேபிள் போட்டு அந்த டைம் டேபிள்லேருந்து தவறாமல் நீங்கள் வேறு எதுவும் டைம் வேஸ்ட் பண்ணாமல், போர் அடிக்காமல், நிறைய பேருக்கு தான் போர் அடித்து ரீலாப்ஸ் பண்ணுவாங்க, போர் அடித்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் போர் இல்லாமல் எப்பவும் ப்ரொடக்டிவாக அந்த டைம் டேபிள் போட்டு அதுபடி வாழுங்க. அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ லஸ்ட்டு வெறும் ஒரு எமோஷன் தான். எப்படி உங்களுக்கு கோபம் வருதோ, சோகம் வருதோ, அந்த மாதிரி லஸ்ட்டு வெறும் ஒரு எமோஷன். அது கூட நீங்கள் உங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டால் தான் பிரச்சனை. ஸோ எக்ஸாம்பிளுக்கு லஸ்ட்டு வருது, ஓகே, அது அப்படி போயிட்டு அதை நான் ஒரு அலை மாதிரி அப்படியே விட்டுறேன், அப்போ எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நான் தான் லஸ்ட்டு, எனக்கு ஹானியாக இருக்குது, நான் ரீலாப்ஸ் பண்ணணும், அப்போ தான் பிரச்சனையே வருது. கோவம் வருது, ஆனால் நீங்கள் கோவம் இல்லை. அழுக வருது, சேட்னஸ் வருது, ஆனால் நீங்கள் சேட்னஸ் இல்லை, அது ஒரு எமோஷன். ஸோ நீங்கள் இதெல்லாம் அப்சர்வ் பண்ணுற ஒரு சோல் தான். ஸோ நீங்கள் அந்த கார் டிரைவர் சீட்டில் இருக்கீங்க, நீங்கள் அந்த கார் கிடையாது. ஓகே, அதான் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லெட் இட் பி, லெட் இட் கோ. இது ஒரு நல்ல ஒரு மந்த்ரா, ஒரு மைண்ட் ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னா மைண்டுக்கான ஒரு ஆசனா அந்த மாதிரி. ஸோ லஸ்ட்டு வருது, லெட் இட் பி, லெட் இட் கோ. எப்போ நம்ம லஸ்ட்டு தப்பு, அது எனக்கு வரக்கூடாது அப்படி நினைக்கும் போது நீங்கள் அது கூட ரொம்ப உங்களை அடையாளப்படுத்திக்கிறீங்க. அப்போ தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. லஸ்ட்டு வரட்டு போகட்டு அப்படின்னு இருந்தால் அது உடம்புல வரும், இருக்கட்டு போட்டு அப்படின்னா ஃப்ரீயாக போயிடும். நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணியோ, நீங்கள் அதை நீங்கள் நினைக்கும் போது தான் பிரச்சனை உருவாகுது. ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ண ஒன்று நான் சொல்கிறேன். அதாவது ஐ எம் நாட் திஸ் பாடி, ஐ எம் நாட் ஈவன் திஸ் மைண்ட். நீங்கள் உங்கள் உடம்பும் இல்லை, நீங்கள் உங்கள் மனசும் இல்லை. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஒரு அப்சர்வர். ஸோ நீங்கள் உங்கள் எமோஷன்ஸ் இல்லை, உங்களுக்கு ஹானியாக இருக்குது, உங்களுக்கு லஸ்ட்டாக இருக்குது, ஆனால் நீங்கள் அது கிடையாது. நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க ஒரு சோல். அப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் எல்லாத்தையும் ஜஸ்ட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. அவனுக்கு ஹானி ஆகுது, ஹானி போகுது இந்த உடம்பு, இந்த பிறவிக்கு. ஸோ அப்படி நீங்கள் அப்சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ ஜான் இருக்கேன், ஜானுக்கு இது வருது, கோவம் வருது, கோவம் போயிட்டு அவ்வளோதான். அந்த மாதிரி அப்சர்வராக இருந்தால் உங்களுக்கு அந்த இதெல்லாம் இருக்காது. ஸோ நீங்கள் தான் அப்சர்வர், நீங்கள் தான் இம்மோர்டல் சோல், நீங்கள் தான் பிரெத் வித் இந்த பிரெத். நீங்கள் அப்சர்வர், நீங்கள் இந்த எமோஷன்ஸ் இல்லை, நீங்கள் உங்கள் பாடியில், நீங்கள் உங்கள் மைண்ட் இல்லை, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க ஒரு சோல். ஸோ நான் இன்னொரு கோட்டுக்கு வரேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மென்டல் மாடல். எனக்கு எப்போது ரொம்ப அர்ஜஸ், ரொம்ப கிரேவிங், டிசைராக இருந்தால் இதன் மைண்டில் நான் இதை சொல்லிக்குவேன். ஸோ எவர் ஃபெட் நெவர் சாட்டிஸ்ஃபைட், நெவர் ஃபெட் எவர் சாட்டிஸ்ஃபைட். ஸோ இது ஃபுட்டை பற்றி இல்லை, இது டிசைரை பற்றி, லஸ்ட்டை பற்றி. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு உயிரினத்துக்கு சாப்பாடு கொடுத்துட்டே இருக்கும், அது திருப்தியே ஆகாது. ஆனால் எப்போ அதுக்கு சாப்பாடே கொடுக்காமல் இருக்குமோ அது முழு திருப்தியில் இருக்கும். அது ஆசையாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். ஸோ இதை சொன்னது பரமஹம்ச யோகானந்தா. ஸோ இவர் ஒரு ட்ரெமண்டஸான ஒரு குரு, ஸ்பிரிச்சுவல் குரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த புக்கை நான் ஃபுல்லாக படிக்கல, ஆனால் படித்த வரைக்கும் நிறைய மிராக்கிள்ஸ், நிறைய இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இவர் ஜீசஸை மீட் பண்ண மாதிரி நம்புறவங்க, நம்பட்டு இல்லாதவங்க போட்டு. ஸோ இவர் தான் லஸ்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும். இவர் ஒரு செலிப்ரேட், ஒரு பிரம்மச்சாரி. ஸோ இவர் சூப்பரான ஒரு பர்சன். இவர் இப்போ இல்லை, ஆனால் நீங்கள் இவரை பற்றி இந்த புக்கை படித்து பார்க்கலாம். ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ லஸ்ட்டு எவ்வளோ கொடுத்தாலும் அது கேட்டுகிட்டே இருக்கும், அது ஆசை இல்லை, தீராது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு டேரி மில்க் சாக்லேட் எடுக்கலாம், அது இவ்வளோன்னு இருக்கும். ஆனால் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நேரம் நல்லாயிருக்கும், ஆனால் ஃப்யூச்சரில் அது உங்களுக்கு நல்லதில்லை, உங்கள் ப்ளட் சுகர் அதிகப்படுத்தும். ஆனால் ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கலாம், ஒரு பனானா இல்லை ஒரு ஆப்பிள், அது நீங்கள் சாப்பிட்றீங்க, அது மீடியமாக இருக்கும். ஆனால் அது உங்கள் உடம்புக்கும் நல்லது, மனசுக்கும் நல்லது, டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். ஸோ இது ஜாய் எவர் லாஸ்டிங். ஆனால் ப்ளஷர் ஃபைனைட், அது டக்குன்னு முடிஞ்சிடும், அதுக்கு ஒரு அளவு இருக்குது. ஸோ நீங்கள் லஸ்ட்டு தான் இருக்கையிலே சீப்பஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ். ஸோ நம்ம எல்லாருக்குமே லவ் தான் தேவைப்படுது. லவ்னால் அதுக்குன்னு காதல் இல்லை, இது காட், ட்ரூ
ட்ரூ லவ், ட்ரூ ப்ரெசன்ஸ், பீஸ். அது கிடைக்காம தான் நம்ம தண்ணி அடிக்கிறோம், சிகரெட் அடிக்கிறோம், பான் பார்க்குறோம், லஸ்ட்டு தேடுறோம். ஸோ அந்த காட் இல்லாமல் தான் நம்ம இதெல்லாம் தேடிட்டுருக்கோம். ஸோ இதுக்கு நான் ரிலீஜியஸாக சொல்லலை, ஒரு கான்ஷியஸ், ஹையர் கான்ஷியஸ் இதான் நம்ம தேடிட்டுருக்கோம். அது கிடைக்காதனால தான் இந்த மாதிரி சீப்பஸ்ட் இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ எல்லாமே நம்ம காடை தான் எல்லாத்துலேயும் தேடிட்டுருக்கோம். ஸோ ப்ராக்டிக்கல் மாடல் எப்படி தான் நான் ப்ராக்டிக்கலாக இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு. ஸோ ரிமூவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு இன்டர்ஃபியர் வித் லஸ்ட். ஸோ லஸ்ட்டை நீங்கள் பார்க்குற மாதிரி விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் இருந்தால் ரிமூவ் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம், யூடியூப் எதுவும் இருக்கட்டும், ஃபேஸ்புக், அதெல்லாம் உங்கள் லைஃப்லேருந்து எடுத்துருங்க. நான் ஒரு இமேஜை முடிஞ்ச ஸ்க்ரீனில் கொண்டு வரேன். இந்த இமேஜை பாருங்கள். உங்கள் ஐஸுக்கும் பிரெயினுக்கும் அவ்வளோ ஒரு கனெக்ஷன் இருக்குது, உங்கள் நர்வஸ் சிஸ்டத்துக்கும். நீங்கள் உங்கள் பிரெயினில் ஒரு ஓட்டை போட்டு விட்டால், பாய்சனை விட்டிங்கன்னா அது உங்கள் உடம்பு ஃபுல்லாக போகும். ஸோ உங்கள் கண் எதை பார்க்குதுன்னு யோசிச்சு பாருங்கள். தேவையில்லாத விஷயத்த பார்க்கும்போது அவங்க சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிஞ்சு இந்த மாதிரி அட்ஜஸ், ரீலாப்ஸ் எல்லாம் உண்டாகுது. ஸோ ஒரு கோல் எழுதுங்க, ரைட் டவுன் அ மெஷரபிள் கோல். அதாவது இன்னும் எனக்கு கோல் என்னென்னா இந்த மாதம் ஒரு 76 கிலோ வரணும். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கோல்ஸ் இருக்கலாம். ஒரு பாக்ஸிங் மேட்ச் ஜெயிக்கணும், இல்லை கராத்தே பிளாக் பெல்ட் எடுக்கணும். ஓகே, எல்லாம் ஃபைட்டிங்லேயே போகுது. இல்லை நான் ஒரு டிகிரியை கம்ப்ளீட் பண்ணணும், எதுவும் இருக்கலாம். அந்த கோலை எழுதி அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு ஒரு அவுட்லெட் இருக்கணும். ஒரு வெளியே போகிறதுக்கு ஒரு வழி இல்லாட்டி இது வந்து எனர்ஜி வந்து யூஸ்வலாக போகிற வழியில் தான் போய் முடியும். அது வந்து லஸ்ட். ஸோ நீங்கள் ஒரு எனர்ஜி அவுட்லெட் கொடுங்க. அது வெளியே அந்த எனர்ஜியை வந்து டிரான்ஸ்மியூட் பண்ணதுக்கு, அந்த எனர்ஜி யூஸ் ஆகிறதுக்கு ஒரு வழி கொடுங்க. கடைசியாக ப்ரீத்திங் ப்ராக்டிசஸ். எல்லாம் கைவிட்டாலும் ப்ரீத்திங் பண்ணால் நீங்கள் போதும். பிரெத்து வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடும். மைண்டை கண்ட்ரோல் பண்ணும். விரியானா உங்கள் செக்ஷுவல் எனர்ஜி. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாலே போதும். நல்ல டீப் ப்ரீத்திங், பிராணாயாமா இதெல்லாம் பண்ணாலும் இந்த எனர்ஜி கன்வெர்ட் ஆகும். ஸோ திஸ் எனர்ஜி மஸ்ட் பி யூஸ்ட். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். நான் பண்ணதிலே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த எனர்ஜியை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். இந்த வீடியோட டேக்அவே என்னென்னா, நீங்கள் உங்கள் எமோஷன்ஸ் இல்லை, உங்களுக்கு ஹானி ஆனாலோ இல்லை எதை லஸ்ட்ஃபுல்லாக நீங்கள் ஃபீல் பண்ணாலோ நீங்கள் அது கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் அதை அதை வந்து விட்னஸ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். நீங்கள் அது கூட ஐடென்டிஃபை பண்ணிக்கும் தான் பிரச்சனை. நான் லஸ்ட்டாக இருக்கேன், அப்போ தான் பிரச்சனை. லஸ்ட்டு எனக்கு வருது, நான் ஃபீல் பண்ணுறேன், ஆனால் அது அப்படியே போகுது. அது வெறும் ஒரு ஃப்ளீட்டிங் எமோஷன். அதை நீங்கள் ஞாபகம் வச்சா நீங்கள் சஃபரே ஆக மாட்டீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நெவர் எவர் ஃபெட் நெவர் சாட்டிஸ்ஃபைட், நெவர் ஃபெட் எவர் சாட்டிஸ்ஃபைட். எப்போவுமே லஸ்ட்டை துறந்து ஜாயை தேடிப்போங்க, காடை தேடிப்போங்க. ஓகே கைஸ், பர்சனல் கோச்சிங் யாருக்கா வேணும்னா கீழே கேலண்டருக்கு லிங்க்கில் புக் பண்ணி அண்ட் ஒரு ஃப்ரீ கால் பேசலாம். இல்லாட்டி இஸ் ஆல்வேஸ் குட்.